ஓகே இன்னும் பேசுங்க. திருவேல் பற்றி சொல்லுங்க ஐயா. ஏதாவது கோழி மாடெல்லாம் வளர்க்குறீங்களா? நான் முன்னாடியே உங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி காலையில் எழுந்தோமா 6 மணி சாணி அடிச்சோமோ ஒரு 100 சாணி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 2500 உங்களுக்கு கிடச்சிருது. இப்போது அதுக்கப்புறம் நீங்கள் சும்மா தான் இருப்பீங்க. இப்போ என்ன எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், 24 மணி சும்மா தான் இருக்கணும். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நமக்கு பழக்கப்பட்ட நம்பர் 40 தான். சின்ன வயசில் இப்போ கிளாஸில் படிக்கும்போது 40 பேர், நான் ஒரு ஆசிரியர் 40 பசங்க. ஸோ அதே மென்டாலிட்டி வச்சு நான் ஒரு மனக்கணக்கு போட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், 4 மாடு வாங்கிக்கணும், 6 ஆடு வாங்கிக்கணும், அப்புறம் ஒரு 30 கோழி வாங்கிட்டு 40 கணக்கு வந்துடுது. எதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம்? அந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த சைக்காலஜிக்கலாக மன எந்த இடத்துல வளர்க்குறீங்க இதெல்லாம்? நமக்கு ஒன்றும் அந்த பக்கத்தில் எங்கேயும் சாணி மாடு போடுறது அதே யூஸ் பண்ணிக்கலாம். அதிலே கோழி யாருக்கு லைனில் ஸோ அது லேண்டு இருக்குது, நம்ம லேண்டு இருக்குது. ஸோ அதை போட்டு இது பண்ண வேண்டியது. ஆமாம், ஆடு மாடு பராமரிக்கிறதுல யார் பண்ணுவாங்க? ஒன்றும் இல்லை சார், ஒரு கட்டில் போட்டுருங்க, வீட்டு கட்டில் போயிட்டு அப்படி படுத்து கால் அப்படி ஆடு அப்படியே படுங்க. அது அம்மானு விதமாக கட்டும். போனோமா பால் கறந்துடணும், அந்த ஆட்டை வந்து மேய விட்டுணும். கோழி முட்டை அதுதான் எங்கே மேயும்? தோப்பு வச்சுருக்காங்க மேய. ஸோ அதில் பக்கத்து வீட்டு தோப்புலையா? அதில் போய் நம்ம மேய விட்டுருக்கோம். நம்ம பண்ண வேண்டியதான். அப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் வருமானம் எவ்வளோ வரும்? வரும், எப்படியும் வரும். ஒரு 1 லட்ச ரூபா வந்துடும். இது அதுக்கு 10 தானே 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிடலாம். 6 மாதத்துல டபுள் ஆகும். 1 2 ஆகும், 2 4 அந்த கொஞ்சம் கால்குலேஷன் சொல்லுங்கள் சார். அந்த ஆடு எவ்வளோ ஒரு நாளைக்கு குட்டி போடும்? அந்த அதை பற்றி ஆடு எப்படி வருது? இப்போ ஆடு வந்து நீங்கள் எப்படி வளர்க்குறீங்க? 6 ஆடு தான் வளர்க்குறீங்க சார். 6 ஆடு சார். எப்படி அது டபுள் ஆகும்? 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு 3 குட்டி போடுமா? 3 நமக்கு 4 குட்டி போடலாம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஆடு ஸ்பெஷல். ஸோ 4 போட்டாங்கன்னா 24 ஆடு நீங்கள் சேர்த்துக்கோங்க 6 மாதத்தில். அப்போ 6 + 24 30 ஆயிடுச்சு. அந்த 30 சேர்ந்து 6 மாதத்தில் எப்படியும் வரும், லட்சக்கணக்கில் வரும்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்தில் லட்சக்கணக்கு வந்துடும். ஒரு மினிமமாக 1 லட்சம் எடுக்கலாங்களா? ஸோ இல்லை, ஆடே அவ்வளோ வரும்னு சொல்கிறேன் ஒரு வருஷத்தில். ஸோ அதுக்கு சான்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக வரும். காலைல 10 மணிக்குள்ளே இந்த வேலை முடிஞ்சிடும். அப்புறம் 5 மணிக்கு திரும்பி மாடு கறக்க வேண்டியது, பால் குடிக்கணுக்கு தூங்க வேண்டியது. வெளியில் அதுக்கான தீனி போகிறது இதெல்லாம் யாருங்க பண்ணுவாங்க? அதுவாக சாப்பிடுமா? ஆமாங்க, அது இவரே ஏறிக்கு வராங்க. இல்லை, அது ஃப்ரீயாக இப்போ உட்காந்து பின்னாடி ஏறி அதுக்கான வேலையை செய்வாங்க. கொஞ்சம் விஷயம்லாம் தன்னால் இயற்கையில் நடக்கிறது. அதுதான் அது நீங்கள் செய்வீங்க.